இன்றைக்கி நம்ம உளுந்து கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. நம்ம உளுந்து 1/2 கப், அரிசி மாவு 1 கப், பச்சை மிளகாய் 2, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி ஒவ்வொரு கொத்து, அதுக்கப்புறம் பெருங்காயம் 1 சிட்டிகை, நல்லெண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒரு 2 டீஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம உளுந்த பருப்பை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா மிக்சி ஜாரில் உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா வந்து நம்ம கொஞ்சம் வடைக்கு ஆடுறாமல் நம்ம ஒரு ஓட்டு மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ஓட்டு ஓட்டுனாவே போதும். இதில் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணவே கூடாது. இப்போ பாருங்கள், அந்த மாதிரி வந்திருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும்னா இட்லி சட்டியில் நம்ம வந்து கொஞ்சம் வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வெந்துடனோன்னே இதை வந்து ஆற வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்குங்க. சப்போஸ் அப்படி வேணான்னா நீங்கள் கையில் உதுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் அதை நான் கையால் உதுத்து வச்சுருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பு இதையும் தேங்காவையும் போட்டு லைட்டாக அதை உப்பு பாருங்கள், உப்பு பத்தலைன்னா அதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து தனியாக எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் நல்லெண்ணெய், உப்பு போட்டு அந்த அரிசி மாவை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி இந்த பதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணி நல்லா அதை வந்து ஒரு பவுலில் போட்டு கையால் நல்லா அமுத்தி பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அது உருண்டை பிடிச்சிக்கணும். உருண்டை பிடிச்சிட்டு பூரி ப்ரெஸ்ஸில் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, கையில் இது பண்ணிக்கிட்டாலும் சரி. இப்போ இதை வந்து அது மேலே பூரணத்தை வச்சு அதை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா மூடிக்கிட்டு இதை வந்து தட்டில் ஃபுல்லாக ரொப்பிக்குங்க. இட்லி தட்டி ஃபுல்லாக ரொப்பிட்டு நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி கொழுக்கட்டையும் வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா வெந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு உளுந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஹெல்த்தியான டிஷ்ஷும், குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு முறை நீங்கள் கொழுக்கட்டை, உளுந்து கொழுக்கட்டை, பாசிப்பருப்பு கொழுக்கட்டைன்னு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க.